ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்டிகோ விளாக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் குடியிருக்க வீடு. இது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். பட் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச வீடுன்னு கூட சொல்லலாம். இது வீட்டில் பார்த்திங்கன்னா 2 கேட் வச்சுருக்காங்க. பெரிய கேட் ஒன்று, சின்ன கேட் ஒன்று. பெரிய கேட் வழியாக பார்த்திங்கன்னா பார்க்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு 2 சைடும் பார்த்திங்கன்னா அரளிப்பூ செடி இருக்குது. அதாவது எல்லா கலர்ஸும் இருக்கும். லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, அப்புறம் ஒரு சாண்டல் இந்த மாதிரி இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா மருதாணி மரமும் இருக்குது. அரளிப்பூச்செடியிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பூச்சி பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் வெட்டி விட்டுட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் பூ இருக்குது. இல்லைன்னா நிறைய பூ பூக்கும். நம்ம முருகர் படம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நம்ம மாலை மாதிரி கட்டி போடலாம். அந்த அளவுக்கு பூ பூத்துட்டு இருந்தது. ரொம்ப பூச்சி வந்தங்காட்டி எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். வீட்டில் 2 சைடும் பார்த்திங்கன்னா ரைட்டும் லெஃப்ட்டும் நிறைய கத்தாழையெல்லாம் இருக்குது. பக்கத்தில் வந்து வெள்ளரிக்கும் செடி வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது. சின்ன செடியெல்லாம் இப்போ தான் வச்சு விட்டுருக்கேன். பெரிய கேட்டாக திறந்தால் பார்த்திங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சு அப்படியே அந்த க்ரில்லை வந்து சுற்றி விட்டுருக்கேன். நடுவில் அப்படியே படரட்டும் அப்படின்னு சொல்லி சுற்றி விட்டுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் அது அப்படியே மேலே போய் அப்படியே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஒரு பக்கம் கொஞ்சம் பாட் சின்னதாக போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட் பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பாட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்து கொஞ்சம் நிறையவே போயிருக்கு மணி பிளான்ட்டு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அது கொஞ்சம் மாற்றி வைக்கணும். தொட்டி மாற்றி வச்சோம்னா இதே மாதிரியே கவர் ஆயிரும். பாருங்கள், நடுவில் இருக்கிற க்ரில்லை வந்து அப்படியே சுற்றி விடுற மாதிரி பண்ணியிருக்கேன். நடுவில் க்ரில்லை சுற்றி விடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற க்ரில்லை வந்து இன்னொரு சின்ன மணி பிளான்ட் வச்சு அதுவும் சுற்றி விட்டுருக்கேன். இதுவுமே மேலே இருக்கிற க்ரில்லில் படர்ந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். கேட்லேருந்து உள்ளே வந்தால் ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன தோட்டம் மாதிரி இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம், அப்புறம் கொய்யா மரம், செம்பருத்தி செடி, இந்த சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு விட்டுருக்கேன். அதெல்லாம் இனிமேல் பெருசாகணும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினாலாம் போட்டு விட்ருந்தேன். நல்லாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குத்துமல்லி செடின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, மல்லிப்பூ, அந்த மாதிரி ஒரு செடியும் பக்கத்தில் வந்து 7 டேஸ் ரோஸும் ஒன்று வச்சுருக்கேன். நிறைய பேர் எப்படி மணி பிளான்ட் உங்களுக்கு இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. அது ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மணி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா அப்பப்போ காஞ்ச இலையெல்லாம் வரும்போது, அதில் பழுத்த இலையெல்லாம் வரும்போது அப்பப்போ எடுத்து விட்டுட்டா இன்னுமே நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்லேயே இன்னொரு வகை, அதாவது ஹார்ட் ப்ரோக்கன்னு சொல்லுவாங்க. இலையெல்லாம் அங்கங்கே ஹோலாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதுவும் மணி பிளான்ட்டில் ஒரு வகை தான். ஒயிட் வந்து நிறையா இருக்கும், க்ரீனிஷ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி மணி பிளான்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மார்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு மணி பிளான்ட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறணுன்னே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து துளசி மாடம் வச்சுருக்கேன். பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனரோட அக்காவே, நீங்கள் இங்கே துளசி மாடம் வைப்பீங்கல்லங்கா, அழகாக இந்த மாதிரி விநாயகர் அப்புறம் ஒரு சின்ன பூ போட்டு அழகாக வச்சுக்கோங்க, பார்க்குறக்கு அழகாக இருக்குன்னு அவங்களே ஐடியா கொடுத்து நீட்டாக பண்ணியும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நித்யா. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன கேட் இருக்கும். அதுக்கு 2 சைடும் பார்த்திங்கன்னா அரைக்காப்பாம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த செடி வச்சுருக்கேன். அரைக்காப்பாம் பார்த்திங்கன்னா நம்ம தரையில் வைக்கும்போது நல்லா தென்னை மரம் மாதிரி பெருசாக வளரும். பாட்டில் வைக்கும்போது ஒரு சைஸ் வரைக்கும் வளரும். பட் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லப்பர் பிளான்ட் வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளேயே சின்ன மரம் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த சைனா பிளான்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்செட் தேவை கிடையாது. வீட்டுக்குள்ளேயே ரொம்பவே நல்லா வளரும். வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்கும், புஷ்டியாக வரும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் மணி பிளான்ட் இருக்குது. இது வந்து வேறு வகையான மணி பிளான்ட். பட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு பெரிய விண்டோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கலாம், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேலே சுற்றி விட்டுருக்கேன். அந்த விண்டோலேயே பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோவில் வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு கிருஷ்ணர் சிலை வாங்கி வச்சுருக்கேன். பக்கத்தில் நிறைய பார்ட்ஸில் வந்து சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நான் ஊட்டியில் பார்த்தப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னு தெரியாமையே விட்டுருந்தேன், வாங்கலை. அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் நர்சரி போனப்போ பார்த்திங்கன்னா ஒரு நர்சரியில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரேட்டும் ரீசபிளாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா சின்னதில் 2ம் பெருசு 2லும் வாங்கி வச்சுட்டேன். பெரிய பாட்டில் பார்த்திங்கன்னா பீஸ் லில்லி வச்சுருக்கேன். தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். பட் இன்னுமே அது சரியாக உயிர் பிடிக்கல, ஒரு மாதிரி தான் இருக்குது. இதுதான் வீட்டோட நிலைவாசல். 2 சைடும் பார்த்திங்கன்னா 2 செடி வச்சுருக்கேன். அதே மாதிரி நெல்மணி தோரணம், அதுக்கப்புறம் விநாயகர் சிலை, 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் தீபம் போடுறது எல்லாமே வச்சுருக்கேன்.
நிலைவாசலோட தென்கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ உருளி வைக்கிறது ரொம்பவே நல்லது, அதாவது செல்வ செழிப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து ஒரு பூ உருளி வச்சுருந்துருக்கேன். எப்பவுமே நிலைவாசலை வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒட்டடை தூசெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நிலைவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து நிலைவாசல் பூஜை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் அந்த அதாவது நிலைவாசலில் எந்த ஒட்டடையும் இல்லாமல் தூசி இல்லாமல் அப்பப்போ தொடச்சி வச்சுக்கிறது நல்லது. இந்த நெல்மணி கதிர் தோரணம் கட்டணுன்னா நிலைவாசலே பார்க்கறக்கு ரொம்பவே அழகாயிடுச்சு. 2 பக்கம் வச்சுருக்கிற விநாயகர் சிலையில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் போட்டுக்கலாம். நிலைவாசல் தீபம் வந்து அதில் தான் நான் போடுவேன். இது வந்து நான் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, ஏன் இது மாட்டியிருக்கீங்க, ஏன் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறது. வீட்டில் குழந்தைகளாகட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஆகட்டும் வெளியே போயிட்டு வரும்போது வீடு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கும் ரொம்பவே நல்லது, வீட்லேயே இருக்கிற நம்மளுக்கும் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு விண்டோவில் சின்ன சின்ன பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எங்கள் வீட்லேயே என்னோடய ஃபேவரட் இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் தாங்க. இந்த ஊஞ்சல் உட்காந்து ஆடுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு கப் காஃபியோடு உட்காந்துருந்தேன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கவலையும் இல்லாமல் ரொம்பவே மறந்து சின்ன குழந்த மாதிரி நான் ஆயிடுவேன். எனக்கு மட்டும்தான் இந்த இடம் ஃபேவரெட்டுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஊஞ்சல் உட்காராமல் போகவே மாட்டாங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.